வீட்டில் கிறிஸ்மாம் கிறிஸ்டைல்டு போயிட்டுருக்கு. அதில் வந்துட்டு முத்துவோட கிறிஸ்மாம் வந்து பவித்ரா. ஸோ பவித்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லெட்ரு எழுதி சௌந்தர்யா கையில் கொடுத்துருக்காங்க. அது லெட்டருக்குள்ளே ஒரு பூவும் இருக்குது. ஸோ அதை கொண்டு போய் முத்துக்கிட்ட கொடுத்த உடனே முத்து அதை பார்க்குறாரு. அதை பார்த்தா வாசித்து பார்த்தா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இந்த சுட்ட வடுக்கு சுட்ட புண்ணுன்னு எழுதியிருக்காங்க. கிறிஸ்மாம் கிறிஸ்டைல்டுங்கிறது ஒரு அன்பான கிஃப்ட் கொடுக்குற ஒரு தருணம். அதில் போய் இப்படி ஒரு வன்மமாக ஒரு பழமொழி எழுத தேவையில்லை. அது எழுதின உடனே சௌந்தர்யா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்லி கொடுக்குறாரு, தீயில பட்டால் அந்த புண்ணு ஆறிடும். ஆனால் நான் வாயால் ஒரு மோசமான சொன்னால் அந்த வடு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த லெட்டரை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏதாவது எழுதி வச்சுருந்த பேப்பரை கொடுத்துருப்பாங்களா இருக்கும், உள்ளே இருக்கிற பூவை தான் கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அவருக்கு அவ்வளோதான் திங்க் பண்ண தெரியுது, இவ்வளோ வன்மமாக யோசிக்க தெரியல. உடனே சௌந்தர்யா இல்லை, அது லெட்டராக தான் கொடுத்தாங்க, எழுதி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரால் நம்ப முடியல. உடனே அவர் சொல்கிறார், போய் கேளு, அவங்க தான் எழுதினாங்கன்னா இது வடு இல்லை, புண் இல்லை, வடுன்னு மட்டும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டாரு. ஏன்னா எல்லாரும் அவ்வளோ ஸ்வீட்டான கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன ஒரு மாதிரி ஒரு மென்டாலிட்டின்னு எனக்கு தெரியலை. இதை சொன்னாலும் எல்லாரும் இது எப்படி இதில் வந்து முழுக்க பவித்ராவோடது என்ன அப்படி ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு கேப்டன்சி போயிடுச்சு. பட் கேப்டன்சி எப்படி போச்சு? அவங்களோட கேப்டன்சி இவர் பறிச்சிட்டாரா? இவர் வந்து விளையாண்டதில் இவர் ஒரு மிஸ் பண்ணிட்டார். இப்போ அன்றைக்கி பிஸ்கட் டாஸ்கில் கூட கண்ணிலேருந்து ஒரு வாட்டி பிஸ்கட்டை சூப்பராக எடுத்தார். அடுத்த வாட்டி 500 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் நின்னார். பிஸ்கட் அவரால் எடுக்க முடியலையே. அவர் தப்பு பண்ணார். அவரும் மனுஷன் தானே. அவர் தோத்துட்டார். அவர் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு இப்போவும் லைவில் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கள்ல வீக்கெண்ட் முடிச்சு எனக்கு வந்து ரிலீஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்கிறாங்க. ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடுச்சு ஆனால் எனக்கு ரிலீஃப் ஆகலை அப்படின்னோடனே, கரெக்டு தாம்மா, நான் வந்து ஒரு நல்ல பிளேயர்கிட்ட தான் தோற்று போயிருக்கோன்னு தான் நான் சொன்னேன். அந்த வார்த்தையை நான் வாய் விட்டு சொன்னதான் இப்போ தப்பு. எனக்கு ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு அவர் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அது என் மனசில் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உங்களை அக்செப்ட் பண்ண முடியலன்னா அது உங்களோட ப்ராப்ளம். அவர் சாரி சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு, இனிமேல் அவர் என்ன தான் பண்ண முடியும்? உடனே சொல்கிறார், நான் வெளியில் வந்து தாம்மா ஏதாவது பண்ண முடியும், இங்கே வச்சு நான் அதுக்கு எதுவும் கரெக்ட் பண்ணேன்னா அதுவும் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு நல்ல பிளேயர்கிட்ட தானே தோற்றுருக்கோன்னு சொல்லி நான் என் மனசை தேத்திக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் பவித்ரா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அன்றைக்கி எல்லாம் அக்செப்ட் பண்ண மாதிரி சொன்னாங்க, இன்றைக்கி எதுவும் அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை. இது என்ன, அவர் அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருந்தார். அப்படியே ஆஃப் ஆயாச்சு. ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க்கை வச்சு முத்துவை ரொம்ப கில்ட் ட்ரிப் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு தவறுதல் நடந்து போச்சு. அவர் அதை விட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. இவங்க அப்படி பார்த்தா நிறைய சொல்லி ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி எல்லாரும் 100% பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? நீங்கள் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற என்ன முத்து பிஆர்னா, அப்போ நீங்கள்லாம் பவித்ரா பிஆரா? பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம், அதான் எனக்கு வர்ற கொஸ்டின். உங்களுடைய கமெண்ட்ஸ்